ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதம் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:37 நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியான வழி நடத்துவாராக. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். மறு உலகத்தை ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும் வானொலி கூடாக மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இவற்றை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்களை வரவேற்போம். எங்களுடைய இந்த ஊழியர் சௌரமாய்ந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடைய சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு ஊழியர் சுவிசேஷகர் பின்பானர் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். வருவார் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஹோஸ்டாக இருந்து வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மைந்தனையா வழி நடத்துவார். இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். பிரைஸ் லார்ட் மைந்தனை. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென், ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, இந்த கால வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே கேள்வி நிகழ்ச்சியை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டு கேட்கிற சுவாமி, அந்த கிருபைக்காண்டு இந்த நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யும். பாயத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள ஆசை சுவாமி, கேள்விக்கு பதில் தெரியாட்டி வெக்கப்பட்டு போவேனோ என்று அந்த பயத்தை பிசாசம் கொண்டு வர படிகள் அநேகர் கடந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார் சுவாமி. உம்மதி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து இந்த கேள்வி வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கு. இன்றைய நாளை கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜனட்டை ஆசீர்வதித்து, சங்கம வானொலியத்தை ஆசீர்வதித்து, கேட்போரை ஆசீர்வதித்து, மறுபிள்ளை கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, லேவியனாகிய உசியேலின் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இவர் யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், எந்த கோத்திரத்தான்? லேவிதானே. லேவியனாகிய உசியேலின் சந்ததி எப்படி அழைக்கப்பட்டார்கள்? என்னன்னா ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டார். யாருடைய சகோதரன், யாருடைய பேரன், யாருடைய எந்த கோத்திரம்? யாப்போக்கும் லேவியாவுக்கும் பிறந்த மூன்றாம் மகன் லேவி. யூதா கோத்திரம். யாப்போக்கும் இவன் தன் குமார் கொர்சேம் கோகாத் மோர் என்போடு யாக்கோபோடு எடுத்துக்கு போன போது என்ன நடந்திருந்தா, இந்த லேவி கோத்திரம் அப்ப சுதந்திரம் பெற இல்லை. ஆனா நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இவருடைய ஊழியம் வந்து ஆசாரிய கூடாத வேலையும் பணிமூட்டுகள் செய்வது, வேதத்தை போதிப்பது, நியாயம் விசாரிப்பது, இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். கேள்வி என்ன? பேரனார்
பேரன் யாரண்டு கேட்டிருக்கையா? பேரன் உசியேலின் சந்ததி எப்படி அழைத்தார்கள்? யாருடைய பேரன்? லேவியும் சிமியோன் தங்கள் சகோதரிக்கு சீகேம் அதான் கர்சேன் கோகாத் கேமார் என்போடு யாக்கோப்புக்கு போனவன். சரியே. உசியேல் உசியேலியர் என்ற சந்ததியிலே அவர்கள் இருந்தார்கள். கோகாத்தின் குமாரன், லேவியின் மகனாகிய கோகாத்தின் குமாரன். ஆதியாம் 49 அதிகாரம் 5 இருக்கு. ஓகே, எங்க இந்த கேள்வியை கண்டுபிடிச்சிட்டீங்க? இது வேற ஒரு இடத்துல அமிலேக்கியரை அழிக்க தேவன் வேலன் கொடுத்த உசியேல் எத்தனை பேரை அழித்தார்? இத்தனை பேர் அடித்தானா? அழித்தார். யா, வைப்போமா? 300 வைப்போம். சரியா? 300 இல்லை. அதாவது சவுல் ராஜாவோடு யுத்தம் பண்ணிக்க முறியடிச்சான். எத்தனை பேரா? நீங்கள் பிடிக்க மாட்டியால் 1 நாளாகவன் 4வது அதிகாரம் 42, 43, 500 பேர் என்று சொல்லி இருக்குது. 1 நாளாகும் 4 43. யா, அதுல மடங்கடித்தார்கள் இருக்கு. 42 சிமியோனின் புத்திரனாகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசுவின் குமாரனாகிய பெலத்தியாவும் நெகரியாவும் தெப்பியாவும் உசியேலும் சேயின் மலை தேசத்துக்கு போய் அமிலேக்கியரை தப்பி மீந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 500 மனுஷரை. 1 நாளாகவும் 4 43. அந்த 1 நாளாகம் என்ன இது? 1 நாளாகம் 4, 42, 43 இருக்குது. சிமியோன் புத்திராகிய இவர்கள் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரர் இஸ்மின் குமாரன பிளத்தியாவும் நெய்யாவும் ரெப்பையாவுக்கு போய் அமலேக்கியர்கள் தப்பி மீதியான மடங்கெடுத்து இந்நாள் வரைக்கும் அங்கே குடியேறினார்கள். 500 அமிலேக்கியரை இவர்கள் முறியடித்தார்கள். சிமியோனின் புத்திராகிய இவர்களில் 500 மனுஷரை. சரி சரி சரி. அடுத்த கேள்வி. எருசலேம் அலங்கம் கட்டின தட்டான் யாருடைய தலைமையில் எருசலேம் மதிலை சீரமைக்கப்பட்டது? நெகேமியா. யோவான் இவன் யோசுவான காலத்துல. நெகேமியா. சரி, நெகேமியா 3:8 இருக்குது. தாவீது அரசனால் நியமிக்கப்பட்ட பாடகன் யார்? ஆசாப். இல்லையே.
தாவீது சங்கீதத்தில் இருக்கமா பொறுங்க வா. ம். ஆசப் இல்ல இல்ல வாரேன் வாரேன். ம். ஆசாவின் புத்திரர் தான். ஆசாப், ஏமான், எத்தூர். ஆசாப், ஏமான், எத்தூர். இதுவா அது வேற காணி. எங்க இருக்குமா விட விட 1 நாளாகமம் 25:4 இருக்கு. 25. 2 நாளா 35 இருக்கு. ஓகே, அப்படி இருக்குமா? 2 இடத்த இருக்குமா? எத்தனை பாடகர்கள்னு சொல்லுங்க. பாடகர்கள் ஏதோ சொன்னா நான் 5000 சொச்சம் இன்னொரு பாடம். ஆசாவின் புத்திரர் 128 பேர். ம் அவையும் பாடினோமோ அவை எல்லாரும் யா பாடகர்களானவர்கள். ஆசாவின் புத்திரர் 128 பேர். அதான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்? யார்? திருப்பி கேளுங்க. வானரையா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்? டபுள் வாய்ஸ்ல வருது. யாருடைய ரேடியோவும் வானரையா இணைஞ்சிருக்கிறேன். ரேடியோ தான். சொல்லுங்க ஐயா, என்ன கேட்டீங்க? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்? தேவான். இல்லை. யுவான்சானன். இல்லை. பவுலும் இல்ல. இது யார்? என்ன கேட்டீங்க? பரிசுத்தாவினால் நிறைந்தா? பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்தது யார்? ஓ, பரிசுத்தாவினால் நிறைந்து நிறைந்தது போல் கலாத்தியர். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கு. அது அழைத்தது பேதுரு. பேதுரு. யா அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி அழைக்கிறார். சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எதை தைரியமாய் சொன்னார்கள்? வசனத்தை.
வசனம் தேவ வசனத்தையா அப்போஸ்தலர் வசனம். 4:31. பட்சபாதம் பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்? அந்த கேள்வியா வருது யோபுவில். யோபுவில் கேள்வி கேட்கிறார் யோபு. யா ஆனா இது யோபுவில இல்ல. இது வந்து இந்த இவர் யார் இருந்தால் என்ன கேட்டீங்க? பச்சபாதம் பண்ணாதவர் யார்? பரிதானம் வாங்காதவர் யார்? மெல்கிதேஸ். என்ன? மெல்கிதேஸா? இல்ல. பரிதானம் வாங்க செய்யப்பட்ட குற்றமில்லா பரிதானம் வாங்க நியாயத்தவர்களுடன் பட்சபாதம். உபாகமம் 10:17 வருதா? சரியா? ஆமேன் 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 ஆமேன். வசனமா இருக்குது. வசனம் வேறு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாய் தேவனும் கத்தாய் கர்த்தரும் மகத்துவம் வல்லமே பயங்கரமா தேவனாக அவர் பட்சவாதம் பார்க்கிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அல்லேலியா சோத்திரம். தொடருங்கள். மருமகளின் சுகத்தை விரும்பி சௌக்கியத்தை தேடிக்கொண்டவள் யார்? அரு நகோமி. நாகோமியா. போவாசின் பாட்டன் யார்? போவாசின் தாவீது யார்? கர்த்தருடைய நாமத்தினால் அந்த என்ன சத்த காணில உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்றது எந்த சபைக்கு? அது வந்து பெருகாபு சபைக்கு இல்லை. பிலடெல்பியா இல்ல. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார் எந்த சபைக்கு எழுதியிருக்கு? சபை அது வந்து அது வந்து இந்த சபை என்ன என்ன சபை? உயிருள்ள சபை இல்லையா? சரத சபை. சரத சபைதான். சரத சபை அது வெளிப்படத்துல வருது ஐயா. 3:1 இருக்குது. ஒருவன் பேசாது இருந்தால் என்னவாய் எண்ணப்படுவான்? உதடுகளை மூடுகிறவன் யார்? மூடன். பேசாதிருந்தால் நீதிமொழியில வருதா? யா. ஓகே. பேசாதிருந்தால் என்றது மூடன் என்று வரும். வாய மூடியிருந்தா ஞானி. வாய மூடியிருந்தா ஞானியம்மா. 17:28 இருக்குது. நீதிமொழிகள் 17:28. நீதிமொழிகள் 17:28. 17:28 வருது. 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி ஆவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். உதடுகளை மூடுறான்னா செய்தி ஒன்று கொடுக்க கூடாது. செய்தி கொடுக்கிறாது ஐயா. செய்தி கொடுக்கக்கூடாது. செய்தி கொடுக்கக்கூடாது. ஒருவன் பேசாதிருந்தால் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலமாயிருக்கும் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். என்னன்னா அப்போஸ்தலர் யோவானா? இல்லை. நீதிமொழி எல்லாம் வருதுமா. ஓமாமா. நீதிமொழி எல்லாம் வருது. வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். யாருக்கு? மூடனுக்கா? இல்லை. மூடன். ஞானம் உள்ளவன். குடியிருக்க போறாங்க. வனாந்தரத்துல யாரும் குடியிருக்க போறாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல் தர்றாங்க.
ஊழியத்து போய்க்குள்ள ஏர் கண்டிஷன் இருக்கானதுல கேட்குறாங்க. அது இந்த காலம், அது ஓய், அந்த காலம் தாவீதா இல்ல. இந்த காலத்துல மரத்துக்கு கீழான இருக்கிற ஐயா, மரத்துக்கு கீழே. அதான் கொட்டலையா, நீ மரம் தான் கொட்டலையா, ஆ, மரம் தான் கொட்டலையா. மரம் கண்டிஷனோட நல்லா இருக்கும். நாள்கள் குடியிருப்பது நிலைமையா இருக்கும்ல லோகத்தை பொறுத்தும் போல இருக்கு. நீதிமொழிகள் 21:9 இருக்கு. நீதிமொழிகள் 21:9. 21:19. சண்டைக்காரி 19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஆமென். யோசுவா எப்படி மரணத்தை தழுவிக்கொண்டார்? யோசுவா இயற்கை மரணம். இயக்க மரணம், யா இயற்கை மரணம் தானே. முதுமையின் மரணம். ம். யோசுவா 24:29 இருக்கு. ம். விறகு இல்லாமல் நெருப்பு ஆவியும் எதனால் சண்டை அடங்கும்? அடிபுடிலாம் சண்டை அடங்கு. இல்ல, கோபத்தை குறைத்தால் சண்டை தான். யா, இல்ல, கோபம் இல்ல. அதெல்லாம் வருது, ஆனா கோபம் இல்ல. ஆக பிரச்சனைடா 2 வேளை கொடுத்து விட்டா சரி எல்லாம் அடங்கிடு. பாய மூடினா. கோல் சொல்லுகிறவன் ஆஹா. கோல் சொல்லுகிறவன் என்ன சண்டையை மூட்டுக்கிறான் என்னொன்று வருது அப்படியா. யா. ஆ. ஓகே, நீங்கள் இன்றைக்கு மகேந்திரமண்ணா இருக்கிறார், வானரண்ணா இருக்கிறார். ஓகே, கேளுங்கள். ம். என்ன மாதிரி மகேந்திரம் ஐயா கேட்போம், கேட்டா போச்சு. கேளுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுங்க. சரி, ஓகே. டேஸ் இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இனிமையானவைகள். நிரப்புங்க பார்ப்போம். சுத்தமுள்ள இருதயத்தை. வடிவா சொல்லணும் லேசி ஐயா. வடிவா தெளிவா சொல்லணும். இப்ப மகேந்திரம் ஐயா கேட்கிற மாதிரி தான் நான் கேட்கிறேன். இப்ப டேஷ் இருதயத்தை விரும்புடைய உதடுகள் இனிமையானவைகள். சரியா சொல்லணும். உண்மையான இருதயம் இல்ல, மனமுள்ள இருதயத்தை விரும்புகிறோம். இல்ல, நீங்க லேசியா சொன்ன சரியா, ஆனா அது கூட்டி குறை சொல்லக்கூடாது, சரியா சொல்லணும். என்ன சொன்னா? சரி, நீதிமொழி 22:11 வாசி. நீங்க சொன்ன நீங்க 2-3 வசனத்தால கூட்டிட்டீங்க. 2-3 சொல்லு வாசிங்க. நீதிமொழி 22:11. 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா சுத்தரியத்தை இவர் சுத்தம் உள்ளவர் மிச்சத்தை சேத்தல சொன்னது. ஆமென். அடுத்தது வந்து 2வது கேள்வி நான் கேட்க பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு டேஷ் துடித்தது. சொல்லுங்க அப்போ. இல்ல, கைகள். இல்ல, பிரச்சனையை உருவாக்குற துடிச்சுது. இல்ல, கண்ணா இல்ல, காது இல்ல, என் உடம்பு இல்ல, கண் ஐயா. இல்ல, கண் சும்மா பாக்கும் தானே ஐயா. இப்ப நாவு கதைக்கும். ஆனா ஒரு காரியம் சொல்லிச்சு, நாவு கதைக்க வலிக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரியம் நடந்தா தான் அந்த சத்தம் வழியால வரும் ஐயா. கண் இமைதான் துடிக்கும் ஐயா. இதுல கேட்க நான், அதாவது கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டது அந்த சத்தத்திற்கு டேஷ் துடித்தது. சத்தத்துக்கு மரம் தொண்டை துடித்தது. இல்லை, இருதயம் இல்ல. இல்ல. சரி, நான் மறுமொழி சொல்லட்டா? நாவு துடித்ததா? இல்ல, அது லெசையா சொல்லிட்டார் ஆனா கிட்ட நிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே மேல இறங்கி வந்தீங்கன்னா சரியா இருக்கு.
அமெரிக்கங்க போறோம் நாங்க இந்த இடத்துல. அது 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 உங்களோட பிரச்சனை ஐயா. என்ன கையா பேர் இறங்கி துடிக்கல. வாரீங்களோ ஏறி போறீங்களோ தெரியாது. அமெரிக்கங்க எடுக்கிறோம் இப்போ. கை துடிக்கலா? கை ஆ? கை கையா? ஆ. இல்ல 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 இருதய துடிப்பு துடிச்சது. இல்ல 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 இருதய துடிப்பு வேற வந்து, ஆனா வந்து இது வந்து வேற காரியம். எங்கடா கை? என்ன வசனத்தை சொல்லணும், திரும்ப சொல்றபடியா கேளுங்க. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்திற்கு டேஸ் துடித்தது. காது என்ன சாமான்? காது காது செவிகள். இல்ல இல்ல என் உயிர் உயிர் துடித்தது. இல்ல இல்ல சரி வேண்டாம், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க வேண்டாம். ஆபகுக் 3:16 வாசிங்க. ஆபகூக் 3:16. ஆபகூக் 16 16 ஆபகூக் 3:16. 16 நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. உதடுகள் துடித்தது, நாவு இல்ல. சரியா? நான் சொன்ன நாவு கிட்ட கிட்ட மேலும் கீழும். சரியா ஐயா? சரி, சரி. அடுத்த கேள்வி ஐயா. டேஸ் சிவப்பு நூலுக்கு சமமும் உன் உன் வாக்கு இன்பமா இருக்கிறது. நிரப்புங்க. டேஷ் டேஸ் சிவப்பு நூலுக்கு அதாவது சமானமும் உன் வாக்கு இன்பமா இருக்கு. வாய்க்கு இல்ல, வாக்கு வாக்கு வார்த்தை இல்லை. ஆனா வசனத்தை வடையாக்களுங்க திரும்ப சொல்றேன் வந்து அதாவது டேஸ் சிகப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. முதல் டேஷுக்கு ரத்தம். உன் உன் முதல் டேஷுக்கு ரத்தம் இல்ல உன் இல்ல வாக்கு வாக்கு கதை இல்ல 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 வார்த்தை. ஐயா. அந்த காரியம் வந்து ஐயா, அது அநேகமா நீங்க கவனிச்சு பாருங்கள். பெண்கள் அநேகமா அந்த காரியத்தை ஒரு முக்கியமான காரியத்தை செய்வார்கள். நான் சொல்ல மாட்டேன், நீங்க விட ஒவ்வொரு பெண்களும் அந்த காரியம் செய்யற கூட வந்து அநேகமா, அதுவும் வெளிநாட்டு பெண்கள் அவைக்கு அது விருப்பம். அது கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு இதொன்னு போறது. சமையல். அழகா இல்ல இல்ல ஆ அழகு இல்ல பொண்ணுன்னா வாயத்தான் போடுவோம். வேற என்ன? அதான் கிட்ட கிட்ட நிக்கிறீங்க. டேஸ் சிவப்பு நூலுக்கு சமம். வாய் உதடு. வாய் உதடு. உதடு சரியான பதில். உதடுகள் அதுல வருது. உன்னத பாட்டு 4:3. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பவுமாயிருக்கிறது. உன் முக்காட்டு நடுவே உன் கன்னம் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அடுத்தது ஐயா. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், டேஸ் தீவினையை பேசும். துன்மார்க்கருடைய இருதயம். வாய் இல்ல இல்ல வாய் என்ன 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 ரசி ஐயா? வாய் வாய் இல்ல இல்ல வாய் இல்ல வாயில் நாவு. இல்ல நாவும் இல்லை வாயும் இல்லை. கேள்வி ஒருக்கா திருப்ப சொல்லுங்க அண்ணா. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், டேஸ் தீவினையை பேசும். கண்களா? இல்ல இருதயம். இல்ல சரி, நான் குளோன்னு சொல்லட்டா? ஓகே. முதல் சொன்ன வசனத்துக்குரிய மறுமொழிதான் உதடா? உதடுகள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. என்ன மாதிரி இன்றைக்கு உதட்டில் நிக்கிறீங்க? வீட்டுல நிர்மலா இல்லையோ? வீட்டுல நிர்மலா இல்லையோ? அவையில வீட்டு ஒரு தரம் இல்லையா, ஷாப்பிங் போயிட்டேன். நான் இப்ப வந்தேன்னா உங்களோட ப்ரோக்ராமுக்கு நின்று ஜிபி நடக்கிறது ஜாயின் பண்ணிட்டு. நீதிமொழி 24:2 ஐயா. நீதிமொழிகள் 24:2. 24:2 சொல்லுது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். ஆமென். அடுத்தது ஐயா. டேஸ் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். மூடன. இல்ல, நீங்க வடிவா சொல்லணும். அதுக்கு மறுமொழி
கோல்மூட்டி. இல்லை. ஆ? பொல்லாத மனுஷர். இல்லை. திருக்க சொல்லுங்க ஆறுதல. சொல்வதை உற்று கேட்கிறான், பொய் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஞானி. நிரப்புங்க. டேஷ் டேஷ் முன்னுக்கு டேஷ் வருது. மதிகேடன். அதிகேடனா? இல்ல 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 ஞானியா? இல்ல. ஞானி. புத்திமான். நீதிமொழியில வருது ஐயா. இப்ப அது வந்து திரும்ப சொல்றேன். சொல்வதை உற்று கேட்கிறான், அவன் சொல்ல கேட்கிறான், ஆனால் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். நீதிமான். இல்ல. தெரியாதோ? கூகுள்ல கேட்டு பார்க்கணும். எங்க ஜானட்? ஏன் நீங்க என்ன மாதிரி கனவான மறுபடி? கேடியோ இப்படி கேட்டா சொல்லலாம் அது. இது சோதனை பாஸ் பண்றது கேட்கறாது. எஸ்எஸ்சிக்கு வந்த கேள்வி கேட்டா இப்படித்தானே கேட்கணும். எங்க இருக்கு சங்கீதமா? இல்ல, நீதிமொழி ஐயா. நீதிமொழி சொன்ன நீதிமொழிகள். துஷ்டன். யா, சரியான பதில். துஷ்டன். நீதிமொழி 17:4 வருது. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். சரியா ஐயா? 2 பேரும் உதவாதான். சரி, இன்னொரு சோவான இன்னொரு கேள்வி இன்னொன்று. டேஷ் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். டேஷ் முன்னுக்கு டேஷ் வருது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமான். இல்ல. ரெண்டு வசனம் ஐயா. நீங்க முதல் வசனம் சொல்லணும். உண்மையா நடக்கிறவர்களுக்கு உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். முன்னுக்கு வசனத்தை சொல்லுங்க நீங்க. பரிசுத்தம். இல்ல. பரிசுத்தமா நடக்கிறவன். இல்ல, அது நீதிமொழிதான் வருது. மறுபடியும் தெரியாண்டவர்கள் கையை வைத்து காட்டுங்க. என்ன டேஷ்? டேஷ் ஐயா. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையா ஓடுறாக்கள் என்ன மாதிரி? உண்மையா இல்ல இல்ல இல்ல. சரி, உங்களுக்கு ஏழாவது நான் மறுபடியும் சொல்றேன். நீதிமொழி தான் வருது. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 12 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை, உண்மையாய் நடக்கிறவர்களோ ஒரு பிரியம். ஆமென். அதான் இந்த மறுமொழி. சரியா ஐயா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஆமென். கேட்ட வித்தியாசமா இருக்கு. அதான் நான் சொன்னேன். டேஷ் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவ்வளவுதான். முன்னுக்குன்றப்ப சொல்லி சொன்னேன். 2 வசனம் வரும்னு சொன்னேன். ஓகே. சரியோ? அடுத்தது ஐயா. டேஷ் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். டேஷ் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 1000 வருஷங்கள். அதான் டேஷ். அது நிரப்போம். நீங்கள் அந்த fill in the blank முன்னுக்கு உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 1000 வருஷம். 1000 இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. அது வேற மாதிரி வருது. மறுமொழி சொல்றாரு ஐயா. இது கேள்வி மாதிரி வருது. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:11. வசனத்தை வாசிங்கோ. 1000 நாட்கள் பெருகும், 1000 வருடங்கள் விருத்தியாகும். அது சரியா சொல்லணும். வடிவா சொல்லணும். என்ன மாதிரி வசனத்தை வட சொல்லுங்க. ஆயுள். இல்ல இல்ல, ஆயுள் இல்ல. அது அப்படி அதுக்கு முன்னுக்கு நீங்க விட்டீங்க. நீங்க வடிவா உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். அதுக்கு முன்னால வசனத்தை வடிவா சொல்லணும்.
என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆமேன் ஆமேன். அப்படி சொல்லணும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமேன் ஆமேன். அடுத்தது டேஸ் அவன் இவ்விடத்திலே வர கடவான். உண்மையுள்ளவன் ஆ? உண்மையிலான விடத்தில் வர கடவன். இல்ல, டேஸ் இவ்விடத்திலே வர கடவான். டேய் சொல்லுங்க. அது இது டேஷ் மூலத்தில் வர கடவன். இல்ல, இது அதிகாரத்துல 16வது வருஷத்தை வாசிங்கோ. இது 9, 16 அண்ணா. அது இப்ப வாய்ச்ச அதிகாரத்துல 16வது வசனம். 9, 16. அதிகேளர் 16, 9, 36. எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். ஆமேன். எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவான். ஆமேன். அடுத்ததாக நாங்க அடுத்த வருஷத்தை பார்ப்போம். நாட்கள்ல. ஆமேன். அடுத்ததாக டேஸ் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனம் வருது, அதை நீங்க போடணும். நீங்க வாங்க போடணும். டேஸ் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. காளைகளின் காளைகளா? காளை ஐயா எருது மாடு காளை இருக்குதானே, ஓ, அந்த காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு. அதுக்கு முன் வசனத்தை நீங்க போடணும். உன் வாழ்க்கையில் இல்லை, நீதிமொழிகள் தானே? அது நீதிமொழி தான் வருது. காலையில் உன் வயசு இல்லை, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வறுமையாயிருக்கும். ஆமேன். காளைகளின் பிளத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. ஆமேன். சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக டேஸ் அந்த மகிழ்ச்சியில் முடிவு சஞ்சலம். டேஸ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். மகிழ்ச்சி. அதானே மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் சொன்னா அதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடந்திருக்கு. அதை சொல்லுவோம் நீங்க. சஞ்சலம் பெருகும். மகிழ்ச்சி முடிவு உறவு. உறவு இல்ல. டேஸ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். நகப்பினால் வாசிங்க. நகப்பினால் மனிதனுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். தமிழ்ல விளவுறீங்க. சரியா வாசிக்கணும். சரியா வாசிங்க. சரியா வாசிக்கணும். பண்ணது வாசிங்க ஐயா. ஹலோ ஹலோ 14, 13. சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம். கர்த்தருக்கு சோஸ்திரையா. எனக்கு காணி ஒண்ணு கிடைச்சிருக்கு ஐயா. நல்ல விஷயம்தான். இது மன்னார் ரோட்ல மெயின் ரோட் ஒரு ஜானட் சொல்லுங்க அந்த மறுமொழிய. 14, 13. அதான் வாசிங்க. திரும்ப வாசிங்க. வடிவா இருக்க. வடிவா தமிழ்ல வாசிங்க. அவன் சுத்த தமிழ்ல. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ நீங்க வேறைய வாசிக்கிறீங்க. நான் சொன்ன வசனத்துக்கு மறுமொழி வேற. டேஸ் அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். அந்த வசனத்தை வாசிச்சேன்னா இப்ப அங்கேயோ கண்டனே. 14:13 நீங்க வேற எங்க வாசிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் ஐயா.
அதான் சொல்ல நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். யா ஆமா நான் சரியான பதில். அதுக்கு யா நாங்க என்ன ஜெனட் வாய்ச்சாங்க என்ன நகைப்பிலும் மனிதனுக்கு துக்கம் வாய்ச்சா அப்ப என்னடா தமிழை கொலை செய்யற மாதிரி கிடக்குன்னு யோசிச்சேன். இல்ல அவன் மனது கண்டதை மனிதனுக்கு வாய்ச்சவா. மனிதனுக்கு கண்ட மனிதன் அது அப்ப நான் என்னடா மாத்திட்டாங்களோட நான் யோசிச்சேன். மகேந்திரவையா எங்க மகேந்திரவையா ஜெயமோகன் தமிழ நீங்க டேஷ் அடுத்தது ஐயா அடுத்த ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் டேஷ் நிரப்புங்க. ஞானமுள்ளவன் தீமைக்கு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் fill in the blanks மிச்சத்தை நிரப்புங்க. ஞானமுள்ளவன் ஞானமுள்ளவன் தீமைக்கு விலகுகிறான் மூடன் இல்ல ஞானமுள்ளவன் தீமைக்கு விலகுகிறான். ஞானம் இல்லாதவனோ அப்படி வராது. தீமைக்கு ஞானம் உள்ளவன் தீமைக்கு விலகுகிறான். மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகள் ஆமென் ஆமேன் கத்தருக்கு சோத்திரம். ஆமேன் அருமையான வார்த்தை. ஆமேன் கத்தருக்கு சோத்திரம். அடுத்ததாக உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் டேஷ் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சோ வறுமையை தருமா? வறுமையை மாத்திரம் தரும். எங்க மகேந்திரம் ஐயா உதடுகளின் பேச்சு வறுமையை தருமா? ஓ வறுமை 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 ஐயா வறுமைன்னா பஞ்சம். அதுக்கு என்ன இப்ப? அதுதான் மிச்சம் நிரப்புங்கன்னு சொன்னேன். சகல விரியாசத்திலும் விரியோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் வாசிப்போம். அடுத்ததாக டேஷ் அவமானத்தோடு நிந்தை வரும். அவமானத்தோடு நிந்தை வரும். அது ஆவீதுக்கு வந்தது. முன்னுக்குள்ள நிரப்புங்க பாப்போம். இதுதான் அவர் சொல்லி இருக்கிறாராம். பேச்சு இல்ல அவமானத்தோடு நிந்தை வரும். அவமானத்தோடு நிந்தை வரும். பொய்னாவு இல்ல அவமானத்தோடு நிந்தை வரும். துன்மாக்கம் வர அவமானம் வரும், அவமானத்தோடு இகழ்ச்சியும் வரும். அவமானத்தோடு இகழ்ச்சி வராது. நீங்க எத்தனை அவசரம் வாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் 18:3. 18:3 வடைய வாசிங்க அந்த வசனத்தை இருக்கா? துன்மார்க்கன் வேற அவமானம் வரும், அவமானத்தோட நிந்தையும் வரும். அதுக்கு என்ன சொன்னாங்க? புகழ்ச்சி வருமாமோ? இன்னும் நிந்தைக்கு வேற என்ன சொன்னவா? என்ன புதுசா ஆட் பண்ணி இருக்கிறா. அடுத்த ஐயா டேஷ் டேஷ் அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். டேஷ் அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். அடியா ஆளு பிரம்பு 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 இல்ல பிரம்பு சிங்கப்பூர்ல அதன் வாய் அண்ணா அதன் வாய் வாய் மவுத் வாய் வாய் அடிகளை வரவழைக்கும். அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். சொல்லுவாங்க தானே ஐயா ஒரு பழமொழி பொல்ல கொடுத்து அடிவன்றன்னு சொல்லி. பேச்சு வார்த்தை இல்ல ஐயா வடிவாத வசனத்தை நீங்க சொல்லணும். அடுத்துறது நீங்களும் நீங்க கேட்கிற மாதிரி இப்ப உங்களோட புரியதான் பிடிச்சிருக்கேன். இப்ப சரியா ஒரு சொல்லு பிச கூட சரியா சொல்லணும். என்ன திருப்பி சொல்லுங்க. அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். இல்ல வாய் அடிகள் நீதிமொழிகளா? நீதிமொழி தான் வருது. புறங்கூறுதல் இல்ல 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 வஞ்சகன். எங்க ஜெனட்ட காண இல்ல
ஜெனட் நிக்கிறேன். வசனத்தை எடுத்துட்டு வாங்க பரவாயில்லையே. நீதிமொழிகள் 2:5, 2:9, உங்களோட கேள்விக்கு டக்குன்னு மறுமொழி தெரியலாம கிடக்கும். கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா கிடக்கும். சும்மா இருந்தா என்ன கேள்வியாக சொல்லி விட்டு இப்படி சொன்னீங்க, நான் கேள்வியை கேட்டு நீங்க மறுபடியும் சொல்ல நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் செய்யலாது. இந்த டேஷை விடுங்க. இல்ல ஐயா, இதுல ஐயா கொஞ்சம் மைண்டுக்கு வேலை கொடுக்கலாம் ஐயா. சும்மா மைண்ட் டக்குனு இருந்தா அதை வேலை செய்யறதுக்கு. ஆ? மைண்ட் இருந்தா அதை வேலை செய்யறதுக்கு. அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். ஐயா, இது எங்கட வழக்கத்திலேயே பேச்சிருக்கு தானே. நான் சொன்னேன் தானே உங்களுக்கு பொல்ல கொடுத்து அடி பண்றேன்னு சொல்லி. ஐயா, இப்ப 2 பேர் நம்ம ஊர்ல சண்டை பிடிக்கிறோம். எதனால அந்த பிரச்சனை அடிப்படி வாரது? அது சொல்லு. இல்ல அது வடிவா நீங்க தமிழ்ல சொல்லணும். அது என்ன காரியம்னு சொல்லி. இந்த வார்த்தை இல்ல வார்த்தை இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான வசனம் ஒன்று இருக்குது. லெஸ்ஸியா சொல்லுங்க அப்போ. சரி நீங்க வாசிங்க வசனத்தை. நீதிமொழி 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. ஒரு சொல்லா வந்துட்டு போல நடக்கு ரெண்டும். அதான் நீதிமொழியில 18ல 6 வாசிங்க. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். விவாதம் வந்துன்னா சில வெள்ள மூக்கு போனாலும் போகும், மூஞ்ச போனாலும் போகும். சரியே. நீதிமொழிகள் 14:6 ஐயா. 14 14 14:6 பரியாசக்காரன் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். இல்ல 18 ஐயா. 18 சாரி நான் தான் 18:6 மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அது நுழைஞ்சா கட்டாயம் கடைசியா அடிப்படிலாம் முடியும். மூக்கு கண்கண் இல்லா போய். ஆவே அடுத்த ஐயா, டேஷ் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அகந்தைக்கு முன்னானது மேன்மைக்கு முன்னானது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இது நீதிமொழிலாம் வருது. இது வடிவ வசனத்தை சொல்லுங்க. அகந்தை இல்லை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இது எனக்கு பாடம்னா இப்ப வருது இல்லையே. அது எப்படித்தான் பாடமா இருந்தாலும் அந்த சில நேரத்துல வந்து வசனங்கள் வராது. அது சில டக்குனுக்கு கேட்க சொல்லிடாது. லிசியா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. லிசியா காண இல்ல. என்ன கேள்வி? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12 வாசிங்க. பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இல்ல அது வரை ஐயா. அது வரை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. வாசிங்க ஜெனட். அழிவு வரும் முன் மனிதனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி ஐயா, நீங்க சொன்ன சரி ஐயா. ஆமென், நன்றி. அடுத்தது டேஸ் அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரப்புங்க பின்னானவைகள். மிச்ச வசனத்தை சொல்லுங்க. அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். அடுத்தது அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். ஆமென், நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகேந்திரமையார் ட்ரிக்ஸா புடிச்சிட்டார். ஆமென். சரியாப்பா. இன்னும் அடுத்த வசனத்துக்கு போவோம் நாங்கள். ஆமென். அடுத்ததாக டேஷ் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். இப்ப கோல் வந்து பாத்தீங்களே என்னய்யா? கோல் ஒன்று வந்தது எனக்கு தெரியுமோ.
ஓமாம் காணி பண்ணு ஓமாம். அவதான் பச்சை தண்ணியில பலகாரம் சொல்றேன்னு சொன்னான். ஆஹ். 2,75,000 அனுப்பினான் எல்லாமா. ஆஹ். அதுக்கு இந்த கதை பச்சை தண்ணியில பலகாரம். ஆஹ். இது நீதிமொழிகள் என்ன கேள்வி ஐயா? கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். பிறவின் தயையை அநேகர் ம். வருத்தி கேட்பார்கள், ம். கொட்டை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்ததாக அடுத்த கேள்வி இந்த நாட்களே, மூடனுக்கு செல்வம் தகாது. நிரப்புங்க மிச்சத்தை. மூடனுக்கு செல்வம் தகாது. தெரிஞ்ச விஷயம் தானே ஆ? ம்? இது தெரிஞ்ச விஷயம் தானே. மூடனுக்கு செல்வம் தகாது. நிரப்புங்க மிச்சத்தை. மூடனுக்கு செல்வம் தகாது. பிறவுக்கள் ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது மகேந்திரமையா கேளுங்கய்யா, கொஞ்சம் கேள்வியா நான் கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. எந்த காற்றினால் குளிர் வரும்? தென்றல். குளிர்ந்த காற்றினால் குளிர் வரும் ஐயா. இல்ல, தென்றல் காற்றினால். சரியா ஐயா? தென்றல் இல்லை. எந்த காற்றினால் குளிர் வரும்? ஒரு காற்றினால குளிர் வருமா? அந்த காற்றின் பேர் என்ன? காற்று. காற்றின் பேர் கேட்குறீங்க. ஓகே. எந்த காற்றினால் குளிர் வரும்? வடகாற்றா? இல்லை. வடக்கிலிருந்து வரும் காற்று. இல்லை. ஒரு காற்றினால் குளிர் வரும். குளிர் வடக்கில் இருந்து வீசும் குளிரான காற்று, எது? வாடைக்காற்று. விளங்கல. வாடைக்காற்று. தவறான விட. நீதிமொழிகள்ல இருக்கு ஐயா. ஆனா 4 காற்று தான் இருக்குது அண்ணா. வாடைக்காற்று, தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கச்சான் காற்று. அச்சாங்காத்தா கடலை காற்று இல்லையா? கச்சான் காற்று. யா, அந்த 4 காற்றுக்குள்ளான் ஒன்று வரணும். நான் நினைக்கிறேன் வாடைக்காற்று தான். ஏனண்டா அதான் குளிர கொண்டு வர்றது. சரியான விட வட காற்றினால். வானா டானா? வாடை. அதைத்தான் வடகாற்றினால். அதான் அண்ணா தமிழ்ல வாடை காற்றுன்னு சொல்றது. வடகாற்றைத்தான் வாடை காற்று. வானா டானா? வாடைன்னு சொல்லக்கூடாது. ஐயா, வடகாற்றினால். ஐயா நான் வடகாற்று எங்க வருது ஐயா? நான் வடகாற்றென்று சொன்னான் ஐயா. ஐயா நான் வடகாற்றென்று சொன்னான். சொன்னீங்களே. ஓ, யா, அதான் ஐயா, சொன்னீங்க. அதான் தவறு. மகேந்திரம் ஐயா, சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இதுல ஒரு மறுபடி போட்டிருக்க ஐயா. வடகாற்று மழையை கொண்டு வரும், புறங்கூறுகிற நாவு கோபத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி ஐயா. வடகாற்று நீதிமொழியில வருது ஐயா. கோபத்தை ஐயா பிறப்பிக்கும். எங்களுக்கு எல்லாம் வடகாற்றுலாம் வடக்குலேருந்து வர காற்றுல இருக்கு ஐயா குளிர். ஆமாம். யா. வடகாற்று. வடகாற்றுன்னு சொன்னா நீங்க கேட்கல. எந்த காற்றினால் உஷ்ணம் வரும்? இன்னும் வந்து ஐயா பெருங்காட்டுல வரும் நினைக்கிறேன். இல்லை. அல்லது கீழ்காட்டினால இல்லை. உஷ்ணம் வருகிறது ஐயா. காற்றினால் உஷ்ணம் வரும். பொருங்குவானே உஷ்ணம் வருவது. இப்ப நான் பார்த்தேன், இப்ப பார்த்தோன்னு வந்து பொருங்குவார். உஷ்ணம் வருகிற காற்று, கீழ்காற்று. காற்றே என்று ஒரு பாடல் இருக்கு. ம். கொண்டல் காற்று அண்ணா. ஆ? கொண்டல் காற்று. விளங்கல. கொண்டல் கொண்டல் காற்று. காற்றுன்னு சொல்றேன். இல்ல, தவறு. கொண்ட காற்று தவறான விடை. கொண்டல். எந்த காற்றினால் உஷ்ணம் வரும்? கொண்டல். தென்றல். தேனா என்ன? லூக்கா தென்றல். 12:55. தென்றல் ஆஹா. காற்று. தென்றல் காற்று எதுல வருது ஐயா?
லூக்கா 12:55. லூக்கா 12:55. 12:55. லூக்கா 12:55. അതെന്റെ കാറ്റാണ് മെന്മയാണ് കാറ്റല്ലോ ഇത് വരാത്. லூக்கா 12:55 வாசிங்கோ. அதான் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். பாத்தீங்களா? தென்றல் காற்று அடிக்கும்போது உஷ்ணம் வரும். ஏகாட்டிச்சிருக்க ஓடும் உள்ளுக்கு. அடுத்தது, யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? ഉളപ്പിൻ കൈ. இல்லை. யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? யாருடைய கை செல்வத்தை உண்டாக்குமா? எஸ். செல்வம் செல்வம் உங்களுக்கு செல்வம் தகாது. செல்வம் நீதிமொழியில வருது. நீங்களா வருது ஐயா. സുറുസുറുപ്പാന കായ്. ஆ? സുറുസുറുപ്പാന കായ്. தவறான விட. கேட்ட கேள்வி, யாருடைய கை செல்வத்தை உண்டாக்கும்? சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். சரியான நீதிமொழி விடை. நீதிமொழியில ஐயா வருது. சரியான விடை சுறுசுறுப்புள்ளவன். அதோட நிக்கணும். ஆஹா. அடடட. இதெல்லாம் டெக்னிக்கா பாவிக்கணும். ஓகே. விடை சுறுசுறுப்புள்ளவன். கைகை அதற்கு தேவையில்லை. விட சரியோ? நீள வார்த்தையை நீட்டக்கூடாது. தவறு. யாருடைய கை ஆளுகை செய்யும்? கர்த்தருடைய கை. தவறான விடை. யாருடைய கை ஆளுகை செய்யும்? ஆளுகை அரசனுடைய கை. அரே அரசன் இல்லை. ஆளுகை செய்யும் ஆவியானவர். ஜாக்கிரதை உடையவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவன். யா சரியான பதில். என்ன விட? ஜாக்கிரதை உள்ளவன் ஐயா. அங்க ஜனட் சொன்னாங்க கேளுங்க. என்ன சொன்னீங்க? ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று சொன்னேன். தவறான விடை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை. அதான் விட. ஆளுகை செய்ய சொல்லக்கூடாது. அது விட இல்லை. ஐயோ கடவுளே. ஜாக்கிரதையுடைய கை. அதான் விட. சரியா? நீங்க என்ன நீட்டுறீங்க? சரி. அடுத்தது கஷ்டப்படுறதுக்கு பார்ப்போம். லேசான கேள்வியா கேட்போம். அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுறவன் யார்? அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன் யார்? அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன் யார்? கொடுமைக்காரன். கொடுமைக்காரன் ஐயா. கொடுமைக்காரன் இல்லை. அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன் யார்? இங்க இருக்கு ஐயா. யோபுலாம் வருமா? அநியாயம் பண்ணு. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயைக்கு பிறப்பிக்கும் என்றான். 15:34. 15:34 பிறகு வாரம்.
15:34. மாயக்காரனின் கூட்டம் வெறுமையாய் போவும், பரிதானம் வாங்குறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும். மாயக்காரரின் கூட்டம் தவறான விடை. அப்ப பரிதானம் யாரையா நீங்க சொல்லுங்க ஐயா. பரிதானம் வாங்குறவர்கள் பரிதானம் வாங்குறவன், வாங்குறவர்கள் இல்ல, பரிதானம் வாங்குறவன். அது இல்லையா? ஆனா இப்ப ஐயா தொடர்ந்து கனாக்கள் பண்ணிச்சுன்னா கல்லுன்னு தானே வரணும் ஐயா. ஐயா, பரிதானம் வாங்கினவர்களின் என்று கிடக்கு. அப்ப பிரதானம் வாங்குறவர்களில் என்று தானே வரணும். சரி ஐயா, மகேந்திரம் ஐயா. வாங்குறவன் நான் வாங்குறவன் இல்லையா? ஐயா இல்ல, ஒருதன் வாங்கல ஐயா. இப்ப பார்க்க போனா முழு பெரும் பண்றாங்க. இதுல பரிதானம் வாங்கினவர்களின். அடுத்த கேள்வி. மன்னா இஸ்ரவேலுக்கு முதல் கிடைத்த இடம் எது? வனாந்தரம். இந்த கேள்வியை வழியா கேட்கணும். மன்னா இஸ்ரவேலுக்கு முதல் கிடைத்த இடம் எது? காதேஸ் வனாந்தரம். காதேஸ் வனாந்தரம். விடை. இந்த மன்னா முதல் கிடைத்த இடம் அதான் ஐயா. இதுல யாத்ராம் 16:31 வருது ஐயா. என்னது? அதான் அந்த இடத்தின் இது பாருங்க. யாத்ராம் 16ஆம் அதிகாரத்துல தவறான விடை இல்லையா? அங்கதானே மன்னா வருது ஐயா. நான் கேட்ட கேள்வி என்ன? சொல்லுங்க ஐயா. மன்னா இஸ்ரவேலுக்கு முதல் கிடைத்த இடம் எதுதான் கேட்டா? சொல்றோம், ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. தேசத்து எல்லை. இல்லை, தவறான விடை. 16:32 வருதா? யாத்திராம் 16:32. 16:31 ஐயா மன்னாண்டு பேரிட்டார்கள். ஆனா அதுக்கெல்லாம் பெறணும். அந்த இடத்துல முதல் வரைக்கும் மன்னாண்டு பேர் அப்படின்னா யாத்திரா 16ஆம் அதிகாரத்துக்குள்ள அந்த காரியம் வருது ஐயா. 16:32 ஐயா. 16, 31, 31, 32 வருது பாருங்க. அதுல 32 தான் கிடக்கு போல. 31 பாருங்க. 31 பேர் வைக்கிறாங்க. யாத்திராமமா? ஆதியாமா? யாத்திராம இல்ல, யாத்ரா 16 ஆதியாகத்துல மன்னா வராது ஐயா. யாத்ராமத்துல வருது. 32ல மன்னா இஸ்ரவேலுக்கு முதலில் கிடைத்த இடம் அதானே அவருக்கு முதல் கிடைச்ச ஐயா. வனாந்திரத்துல போட்டிருக்கு ஐயா. வனாந்திரத்தில் அழைத்தவர்கள் அவர்கள் நோக்கி வானத்திலிருந்து அப்பங்களை வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி 4ஆம் வசனத்தை சொல்றார். இந்த 6 நாட்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்றார். இந்த விடிய காலமான போது அப்பொழுது மோசே பார்த்து ஆரோன் சொல்ற மன்னா இஸ்ரவேலுக்கு முதல் கிடைத்த இடம் சீனா வனாந்தரம். ஆனா சீன் வனாந்தரம். சீனா எங்கடையா? சீனண்டு அது சீனா வனாந்தரம், சீனா வனாந்தரம், சீன் வனாந்தரம் உண்டுதான். சரி, அது என்ன சீன் வனாந்தரம் சீனா வனாந்தரம்? நீங்களே அந்த ஒரு எழுத்த விட்டீங்களா ஐயா? சரி வராது. எங்க இருக்கு ஐயா? பழைய காலத்துல சீன் வனாந்தரம்னா பேர். அது சரி, அது சரி ஐயா. எங்க இருக்குன்னு சொல்லுங்க வசனத்தை. யாத்திராம் 16:1-7 இருக்கு. 16:1-7 வாசிச்சிடுவோம். 16:1-7 வாசிச்சிடுவோம் கையோட. யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 1-7 வாசிங்கோ. 16:1-7 வாசி. அதாவது சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்த்தார்கள் என்று சொல்லப்படுது. அதே சொல்றீங்க. அதான் சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் 2ஆம் மாசம் 15 சீனா இருக்கிற இல்ல, சீன் வனாந்தரம் தான் விட.
அதான் அதானே வசனத்துல போட்டிருக்கையா சீனாய்க்கு நடுவிலே இருக்கிற வராது. அதுல அந்த இங்க சீனாயும் நடுவு சீனாய்க்கு நடந்த இங்க அரவை நடுவுல எடுத்துட்டா, இருக்கிறது நான் கேட்க இல்ல. அரவை எடுத்துட்டாங்க. வனாந்திரத்துக்கு சீன் வனாந்திரம். சரி, இது விடைய பிள்ளையா இருக்கும். ஐயா இருக்காதீங்க. அது ஐயா பிடிக்காத கோபம் வந்துரும். ஐயா வான்கூவர்ல உள்ள விக்டோரியா அது மாதிரி தானே ஐயா. இல்ல ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவில் இருக்கிற சீன் வனாந்திரம் ஐயா. அதான் அப்படிதான் போட்டு சீன் வனாந்திரம். ஏலிமை சரியான விட சீன் வனாந்திரம். முன்னுக்கு பின்னுக்கு அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை விட. சரி ஓகே. ஆனா உண்டு இல்லே இதுல சீன் வனாந்தரத்துல சேர்ந்தார்கள் தான் நடக்கு அங்க அதான் முதல்ல சேர்ந்தாரண்ட ஐயா மண்ணா அடுத்தாரண்டு போட இல்லையா ஐயா. சீன் வனாந்திரம் நில்லுங்க. அவர்கள் சேர்ந்தார்கள் ஐயா, அதாவது அது சேர்ந்திருந்தார்கள். ஆனால் இல்ல, இல்ல. மன்னா எடுத்தவர்கள் சொல்லி போட இல்லையா அதுல, அப்படின்னா இதுல சம்திங் ராங். இல்ல அண்ணா, சீன் வேணாந்தரம் தான் அது வந்து எங்கட புத்தகத்துல இல்லாட்டிலும் மற்ற புத்தகங்கள்ல அது இருக்கு. தெரியும் விட. Between Elina and Sinai on the 15th days of second month of after they came out for the Egypt. Yes, sir. The whole commandment set up with the from the desert of sin and water, desert of sin and water. அதாவது பாலைவனம். அதான் விட. அது விட கூட. அது நீங்க சொல்லிக்கலாம், ஆங்கிலத்துல வாசிக்க சொல்லிக்கலாம் தானே. ஆங்கிலத்துல வாசிச்சா படியா விளங்குது ஐயா. The rate of scene அது கூட. சீன் வனாந்திரம். நான் கேட்ட தமிழ்ல கேட்டேன். சொல்லுங்க. Desert of sin என்ன ஐயா? பாலைவனத்திலே இருக்கிற சீன் வனாந்தரம். அதான் எனக்கு தேவையில்லை. சரி, கேட்ட அப்ப- தமிழ்ல கொடுக்குற ஆங்கிலத்துல. சரி, எபிரேய புத்தகத்துல பாத்துருவோம் ஐயா. வாசல் பேசுற மாதிரி இருக்கு நீங்க. ஐயா ஹீப்ரு புத்தகத்துல பாத்துருவோமா இருக்கு, எபிரேய புத்தகத்துல, ஒரிஜினல் புத்தகத்துல. சரி. மன்னா கடைசியாக நின்றது எங்கே? காணான்ல ஆ? காணான் தவறு. காணான் எல்லை கானானுக்கு போயில்ல, போருக்கு முதல்ல நின்று தானே ஐயா. மன்னா கடைசியாக நின்றது எங்கே? காணான் எல்லை வரையும் தருவம் என்று கிடக்கு ஐயா. மன்னா வந்து பாருங்க ஐயா, யோசுவா 5:12 சொல்லுது ஐயா, அவர்கள் தேசத்தின் தானியங்களை புசித்த மறுநாள்லே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அதாவது அங்க யோசுவா 5:12 வாசிங்க லெசி ஐயா. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. ம், அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் ம். கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புதித்தார்கள். அதான் சொன்னா காணான் என்று. காரன் சரியான பதில். கூப்பிடுங்க மகேந்திரன் ஐயா. விட. ஆ? என்ன புள்ளையா? இந்த கேள்வியை வழியா கேட்காம தான் விடுற புள்ள. சொல்லுங்க. மன்னா கடைசியாக நின்றது எங்கே? அவர்கள் அதான் எல்லையில நிக்க, கானான் தேசத்து எல்லையில நிக்கல. தவறான விடை. இஸ்ரவேல் தவறான விடை. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு எல்லையில நிக்க. தவறான விடை. யோசுவா வனாந்தர- 5, 9, 12 வாசிங்கோ. என்ன யோசுவா இதுல? 5, 9, 10, 12, 12 வாசி. கில்காலில அண்ணா, கில்காலில தவறான விடை. கில்காலிலே அது என்ன? கில்காலிலே அது இல்ல விடை. மகேந்திரவை அவக்கு உரத்த சத்தமா கத்துறதுக்கு இயலாது. எங்கடா பாவம், விட்டுருங்க. ஐயா எங்கடா கில்காலில் அதான் விட. கில்காலிலே இல்ல. நோ நோ. இந்த வசனம் ஐயா யோசுவா 5:12 இருக்கு அண்ணா. யோசுவா 5:12. கில்காலில் அதுதான் லெசையா வாய்ச்சு வரும் முதல் 5:12 தான். யோசுவா 5 5 தான் வாய்ச்சா நீங்க முதல் ஐயா. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9 12 வசனம். 9 to 12 வரையும் வாய்ச்சா அது சரியா வருது. 5:12 முடியுது. அதான் நான் முதல் வாய்ச்சா நீங்க வாய்ச்ச வசனம் ஐயா. அப்படி இல்லையே ஐயா இதுல. கில்காலில் இல்லையே. கால பாளையம் இறங்கின போதும் மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்தில் எரிகோவின் சமனான வழிகளிலே பஸ்காவை புதித்தாரன்னு கிடக்கு. காலில் நின்று அவரிடம் இல்லையே ஐயா. உங்களுக்கு வேதம் சரியில்லை. மாத்துங்க. 12 இல்லை கில்காலில் இல்லையே. இல்லையே இல்ல. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வேற பிறகு வாசிப்பு 9, 10, 11, 12. வாசிங்கோ.
9 வந்து கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உண்மையில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனாலே அந்த இஸ்ரவேல் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எனப்படும் என்று சொல்லப்படுது. நிந்திய புரட்டி போட்டார். அடுத்த 2வது சொல்லப்படுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலேயே எரிகோவின் வழியிலேயே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்திலேயே தானியத்தினாலாகிய புசிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தில் தானியத்தை புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போய்விட்டது. ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்க ஐயா மகேந்திரம் ஐயா, ஆனா கில்கால்ல வந்து அவர்கள் வந்து அங்கே பாளையம் இறங்கினான்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அதை பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே எகிப்து இல்லையா நிந்தை யோசுவா 5:12 இருக்குது. அப்படியே அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது சரி, அதான் அதைத்தான் சொன்னான். அதைத்தான் சொன்னான். ஆனா கில்காலண்டு போட இல்லையே, கில்காலுக்கு வந்துட்டான். ஐயா, நீ முதல் வருஷத்துல வேலை இருக்குது. ஐயா அதானையா நடந்தது. இது 10ஆம் வசனத்துல இருக்கு. 5:10 இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த இதுல இருந்து வாசிச்சாதான் இதுக்கு அதான் அதுல இருந்தான் இதுல இது. சரி, ஓகே, அடுத்த வேலைக்கு வாங்க. கீழ்காலில் அடுத்த வேலைக்கு வாங்க ஐயா. நீங்க வந்து இந்த விடையெல்லாம் தாறுமாறா போகுது. நீங்க வந்து வசமா எங்கிட்ட மாட்டி இருக்கிறீங்க. அடுத்த நேச்சுக்கு நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்களா? நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போன வாசிப்பது எங்கே? கன்னடத்துல வருது ஐயா, சமாதானத்தோட போகணும்னு சொல்லி சரி, ஓகே சொல்றேன். நாம நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ என்று வாசிப்பது எங்கே? வாசிப்பது எங்கே? லூக்கா. அந்த அந்த கல்லறிய வந்த லேடி லூக்காயில அது அவன் அந்த பெருத்தா குரத்து நடந்தது இல்லை, அது இல்லை, கல்லறிய வந்தது ஐயா. என்ன சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போயா? நீ சமாதான அப்பொழுது ஏலி அவளிடம், நீ சமாதத்தோடு போ, இஸ்ரவேலின் இறைவனிடம் நீ வேண்டிக் கொண்டது. ஓயா 1 சாமுவேல் 1:17 இருக்கு. சரியா ஐயா? இல்ல, 1 சாமுவேல் 25:35 இருக்கு. 1 சாமுவேல் 25:35. 1 சாமுவேல் 25:35. சாமுவேல் 25:35 நடக்கணும். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்துடைய உன் வீட்டுக்கு போ என்று அபிகாயிலுக்கு சொன்னதா? அபிகாயிலுக்கு சொன்னான். 1 சாமுவேல் 25:35 சரியான விட. சமாதத்தோட போண்டேன். கனகடத்துல வித்தியாசமான இடத்துல பாருங்க, அந்த பெரும்பாடுல ஸ்ரீ மற்ற அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்க ஸ்ரீகெல்லாம் சொல்லித்தானே அனுப்புறாண்டு. அடுத்த வாங்க, கேளுங்க மகேந்திரம் ஐயா. இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது யார்? யோசுவா இல்லை, ஆபிரகாம் இல்லை. இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது சொல்றேன். இல்ல 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 இல்ல, மோசே இல்ல. ஆரோனா மறந்து வந்தார்ல பாருங்க, அதுல வந்து ஆரோனுக்கும் மோசேக்கும் இடையில ஒரு ஆளுக்கு 80 வயது, ஒரு ஆளுக்கு 83 வயது. அதான் அப்படித்தான் வருது. இப்போ சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. பர்சிலா 2 சாமுவேல் 19:35. ஆனா இல்லையா, இல்லையா பாருங்கள். என்ன கேள்வியா? நான் முதல் சொல்லுங்க இருக்கா. இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன் என்றது யார்? 2 சாமுவேல் என்ன சொன்னீங்க? 2 சாமுவேல் 19:35. 19:35 இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன்
இனி நலமானது என்னென்றும் தீதானது என்னென்றும் எனக்கு தெரியுமோ. ம். யார் சொன்னது? பர்சிலா ராஜாவை பார்த்து. பர்சிலா, பர்சிலா. அதான் விட பர்சிலா ராஜா, அது வேண்டாம். பர்சிலா. நிறைவு கொண்டு வாங்க ஐயா. சிஸ்டர் ஜெயந்த் ஜெபம் பண்ணுங்க. ஐயாடம் ஒப்படைப்போம். சிஸ்டர் ஜெயந்த். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை ஆசீர்வதித்து தந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகேந்திரமண்ணா காய்ச்சுபிக்கிறோம் கத்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து கத்தாவே ஆண்டவரே கத்தாவே நின்ற உம்முடைய மகனை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்படியாய் வானரனா ஆண்டவரை ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே கத்தாவே ஊழியத்திலும் ஆண்டவரே பல்கி பெருக கத்தாவே உம்முடைய கிருபைங்கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே லேசியானாவே மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய தரிசனங்கள் நிறைவேற கத்தாவே உம்முடைய கிருபையின் கரமங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதையும் மன்றிய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே பல்கி பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. இதுவரை நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்ட ஒருவருக்கும் மறுவலைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, சங்கம் வானொலியின் மறுவலைப்பு கூடாக நீங்கள் இந்த கேள்வி பதிலை திரும்பமாக கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். வழி நடத்திய சகோதரி ஜானட் மாலை நேரத்தில் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் அதிகால வேளையிலே தேவ ஊழியர் சகோதரன் மகேந்திரனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும் மாலை வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்து வழிநடத்தினார்கள். இணைந்து வழிநடத்தி அவர்களையும் கத்தர் தாமே குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே வேதாகம கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே